வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். கசுகல பைரவி பைரவராப்பணம் சரணம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருசரணம், காசிதேவகுல பண்டார வேதாச்சாரியா திருப்பாரமாப்பணம் சரணம், காசிதேவகுரி இதோதிரும் இடராமனகுரி திருப்பாரமாப்பணம் சரணம், பிரம்மஸ்ரூபமேஸ்வரி நரரி பாபாஜி திருப்பணம் சரணம். ஓம் ஸ்ரீ கால பைரவாய கடாச்சம், ஓம் ஐம் சரண பைராஸ்வரி, ஓம் கிளிம் யோகபேஷபிச்சம், சங்குரு பைரவாய் மங்கலம், ஓம் சிவம் திருமை ஜெகன்மாதாபிரா பிரம்மஸ்ரூப பைர பைரவம் தருடைய பரம் சரணம், அங்கிரே நமசிவாய பைரவ சிவம். இன்னைக்கு தேதி வந்து 30ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025 வெள்ளிக்கிழமை காலை மணி ஒரு 10 மணி போல் ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட பரிகார விளக்கங்கள். அதாவது ஓம் ஜெகன்மாதா யோகமாயா தேவி புவனேஸ்வரி தேவி காசிகால பைரவி பைரவர்ப்பணம் சரணம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவி சரணம். ஒரு ஆன்மீக தகவல். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலி துர்கா சமா சிவாராத்திரி ஸ்வஹா சுதா நமஸ்துதே. திதி விஷ்ணு ததாவாரः நட்சத்திர விஷ்ணு ரேவசா யோகசகரணம் சைவசர விஷ்ணுமாய ஜெகத்குரு குருவர்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபர்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. எங்களுடைய ஆத்மா குருவான இப்போ வந்து தெய்வ குருவாக இருக்கிறார் பைரவ சிவஸ்ரீ சதசை குருக்களோட ஆத்மா சாந்தி அடைந்து அவர் எங்களுக்கு ஆத்மா குருவாக இன்னும் எங்களுக்கு கூட இருந்து எங்கள் பிரசத்வான் கூட இருந்து எங்களுக்கு வழி நடத்துகிறோம். எங்களோட பிரார்த்தனை. அதுவே குரூப்பில் உள்ளவங்க வந்து நம்ம ஜெயந்தி அம்மா, நம்ம பிணைகளை உள்ளவங்க, அதே மாதிரி பாலலட்சுமி அம்மாவுடைய அண்ணன், அவர் பேர் வந்து கார்த்திகேயன் அவர். அப்புறம் நம்ம எங்களுக்கு அப்பா முறையாக இருந்த சூர்யா அங்கிள் ஐயா, அவருடைய மனைவி பேர் வந்து சுசிலா அம்மா, அவங்களோட ஆத்மாவும். சமீப காலமாக எங்களுக்கு குரூப் அட்மினாக இருந்து வழி நடத்துகிற நம்ம செல்வி அம்மா, அவங்க வந்து செக்ஷன் 28 ஸ்லாங்கூரில் இருக்காங்க. அவங்க தாயார் பேர் எனக்கு தெரியல. அவங்க தாயாரோட ஆத்மாவும் பரிபூர்ணமாக சாந்தி அடையணும்னு எங்களோட பிரார்த்தனை. அதாவது வேதங்கள் என்ன சொல்லுதுன்னா, இறப்பு காரியத்தை தான் பைரவ சிவசாஜியம் சொல்லணும். இறப்புன்னு நல்ல வார்த்தை இல்லை. அது வந்து நிறைய ஆசைகளோட துர்மரணம் அடையிறவங்களுக்கு பேர் தான் இறப்பு. அந்த மரணம் சொல்லுவோம், அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. அது வந்து பைரவ சிவசாஜியம். அப்போ நம்ம வேதங்கள் என்ன உணர்த்துதுன்னா, இந்த இறப்பு காரியத்துக்கு தான் சரிவர செய்யணும். வேதங்கள் வந்து இந்த சமரிகரண ஹோமம் 13 நாள் ஹோமம் செய்யணும் வலியுறுத்தி சொல்கிறாங்க. அதான் நான் வந்து இந்த சிராத்தத்தை எளிய முறையில் எப்படி பிண்டம் படித்து எப்படி எளிய முறை சொந்தமாக சிராத்தம் செய்வது சொல்லி நான் சொல்லிக் கொடுத்தேன். 10 பிண்டம் சொல்லி கொடுத்துட்டேன். இன்னும் ஒரு 20 பிண்டம் இருக்குது. நான் பிறகு அதை சொல்கிறேன். நான் இப்போ வந்து ஒரு சில முக்கியமான தகவல் இருக்குது. இன்றைக்கி உள்ள ஆன்மீக தகவல் என்னன்னு சொன்னால், அது வந்து தனிஷ்டா பஞ்சமி தோஷம்னு சொல்லுவாங்க. இந்த தனிஷ்டா பஞ்சமி தோஷம்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தவங்க வந்து சாஜியம் அணிஞ்சிட்டால், அது இறந்துட்டால்னா அந்த நேரத்தை வைத்து நட்சத்திரம் பார்க்கணும். இது வந்து பஞ்சாங்கத்தில் உண்டு. குருமார்கள்லாம் தெரியும், ஜோதிட குருமார்களுக்கும் ஆலய குருமார்களுக்கும் தெரியும். அதாவது ஒருத்தவங்க சாஜியம் அடைஞ்சிட்டா அந்த நேரத்தை எடுத்து பார்ப்பாங்க. நேரத்தை எடுத்து அவங்க இறந்த என்ன நட்சத்திரம், அது சாஜியம் என்ன நட்சத்திரம் பார்த்து நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி பரிகார ஹோமங்கள் பூஜைகளை கண்டிப்பாக செய்யணும். சில பேர் தீட்டுன்னு சொல்லி விளக்கேற்ற மாட்டாங்க, சாமி மேரி சாத்திடுவாங்க. அதெல்லாம் அவங்க நம்பிக்கை. ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, சாமி மேரிலாம் சாஸ்திரம் சொல்ல கிடையாது. அந்த 13 நாள் ஹோமம் செய்யணும். ஒரு வருஷம் பிண்டம் கொடுக்கணும், நித்திய பிண்டம் கொடுக்கணும். ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் குருக்கும் ஒரு சிஷியர்கள் வந்து கண்டிப்பாக ஒரு குரு இறந்துட்டாலும் சாஜியம் அணிஞ்சிட்டாலும் தாய் தந்தையருக்கு மட்டும் இது முக்கியத்துவம் கொடுக்கும். மற்றவங்களுக்கு பரவாயில்ல, உங்கள் மனசு எது சரி தப்போ அதை நீங்கள் எடுத்துங்க. அந்த ஒரு வருஷம் கோயிலுக்கு போக வேணான்னு சொன்னாங்க. ஏன் காரணம்னா, அந்த காலத்தில் வந்து வசதி இல்லை நடந்து போவாங்க, வசதி உள்ளவங்க மாட்டு வண்டியில் போவாங்க. கோயிலுக்கு போக 10 கிலோமீட்டர் ஆளுக்கு. இப்போ தான் ஊருக்கு இங்கேருந்து ஒரு 500 மீட்டரில் ஒரு கோயில் இருக்குது. அப்போல்லாம் வந்து கோயில்னால் 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் நடந்து போகணும். அதனால் கோயிலுக்கு போக வேணாம். நீங்கள் வந்து வீட்டில் வந்து இந்த இறந்த போன ஆத்மாவுக்கு வந்து விசேஷமாக சில பூஜைகள் சிராத்தங்கள் கண்டிப்பாக செய்யணும். அதுக்கு நித்திய பிண்டம் கருட புராணம் படித்தவங்க சரியாக தெரியும். அதனால் இது வந்து இடகாலத்தில் தீட்டுன்னு மாறப்பட்டது. இப்போ ஒருத்தவங்க இறந்துட்டா ஆத்மா யார்கிட்ட அனுப்ப போகிறோம், இறவங்கிட்ட தான் அனுப்ப போகிறோம். அது எப்படி தீட்டாகும்? சகல சாஸ்திர வித்தகர்கள்லாம் இது தெரிய வரும். சரி, பரவாயில்ல. ஒரு மனிதனுக்கு 3 விதமான கடன் உண்டு. கடன் வந்து தேவ கடன். இறைவனுக்கு செய்கிற பணிவிடை, இறைவனுக்கு செய்கிற ஹோமம், இறைவனுக்கு செய்கிற பூஜைகள், இறைவனுக்கு செய்கிற எல்லா புனஸ்காரங்களும் வந்து வழிபாடும் எல்லாம் அது தேவ கடனில் போய் சேரும். அது ஒரு கடன் நிவர்த்தி பெறும். 2வது மாத்திரு பித்ரு கடன். அப்பா அம்மாவுக்கு நம்ம சிராத்தம் பண்ணணும். அப்பா அம்மா வந்து சாஜியம் அணிஞ்சிட்டா இறந்துட்டா அவங்களுக்கு சரிவர செய்யணும். அது வந்து ஹோமங்கள்லாம் இருக்குது. சில பேர் வந்து குடும்ப வழக்கத்துக்கு என்னவோ செய்கிறாங்க, செஞ்சுட்டு போகிறாங்க. ஆனால் சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தவங்க சாஜியம் அணிஞ்சிட்டா அவங்களுக்கு 2 கால ஹோமமும் 13 நாள் ஹோமமும் 1 வருஷம் நித்திய பிண்டமும் 2 பிண்டம் வச்சு அப்பா அம்மாவுக்கும் குருக்கும் கண்டிப்பாக செய்யணும்.
அது வந்து மாத்திரு பித்திர கடன். 3 வந்து மனுஷ கடன். மனுஷ கடன் ரொம்ப முக்கியம். மனுஷ கடன் வந்து நம்மளுக்கு யார் ஒருத்தர் நம்மளுக்கு உறுதுணையாகவோ ஆதரவாக இருக்கணும், அவங்களுக்கு நம்ம திருப்பி செய்கிறதுக்கு. இப்போ நம்மளுக்கு ஒரு கூட்டாளி உதவி செய்கிறார், அவருக்கு திருப்பி செய்யணும், அதுதான் மனுஷ கடன். அப்புறம் குரு கடன். குருக்கு மட்டும் சாபம் வாங்கக்கூடாது, தோஷம். அதுக்கு வந்து சாஸ்திரம் அழகாக சொல்லுது. அது மாத்ரு நித்யா வியாதியம் சகான்னு சொல்கிறாரு. அது மாத்ருக்கு வந்து துரோகம் பண்ணால் வியாதி வருமா. பித்ரு நித்யா தரித்தியம் வருமா. தெய்வம் நித்தியம் வந்து அது வந்து தரித்திரா, அதுவும் ஒரு வகையில் வந்து தரித்தியா வரும். ஆனால் குரு நித்யா குல சாசியம் சொல்லுது சமஸ்கிருதம். குரு மட்டும் நித்தியம் பண்ணா, குருவுக்கு துரோகம் பண்ணாங்கன்னா குலமே நாசமாக போகும் சொல்லி நிதி சாஸ்திரங்கள் சொல்லுது. இதை பிறகு சமஸ்கிருத வார்த்தை, இது வந்து அவங்களுக்கு திருப்பி விளக்குறேன். அப்போ 3வது குரு கடன். குருக்கு செய்கிற கடன் நம்ம கண்டிப்பாக செய்யணும். அப்புறம் அது வந்து தேவ கடன், மாத்திரு பித்திர கடன், 3வது வந்து மனுஷ கடன், 4வது வந்து குரு கடன். குருக்கு செய்கிற கடன் நம்ம நிவர்த்தி. அப்புறம் 5வது ரிஷி கடன். ரிஷிகள் சொல்லிக் கொடுத்த பாடத்தை நம்ம சரிவர செய்யணும். ரிஷிகள் சொல்லாத ஒரு பாடத்தையோ ஒரு வழிபாடையும் ஒரு பூஜையும் நம்ம செய்தோம் சொன்னால் அது மிகப்பெரிய ரிஷி தோஷம் வந்து அமையுமா. இது வந்து நிதி சாஸ்திரம் படித்தவங்களுக்கு தெரிய வரும். அதனால் வந்து 5 கடன் ஒரு மனிதன் கடைப்பிடிக்கணும். வந்து தெய்வ கடன், 2வது வந்து மாத்ரு பித்ரு கடன், 3வது மனுஷ கடன், 4வது குரு கடன், 5வது வந்து ரிஷி கடன். இது 5 கடனை யார் ஒருத்தர் சரிவர பின்பற்றாங்களோ அவங்க வந்து இறைவனுக்கு சமமாக அவங்களுக்கு சாட்சியம் அடையுது, இறப்பு நடைபெற்று அவங்களுக்கு முக்தி பெறாங்கன்னு சாஸ்திரம் சொல்லுது. சரி, போட்டோம். இப்போ ஒருத்தர் வந்து சில நட்சத்திரங்களில் சாட்சியம் அடைஞ்சிட்டா, சில பேர் கேட்கலாம், அவங்க நம்ம சொந்தக்காரங்க தான், ரத்த சம்பந்தம், நம்ம அப்பா அம்மா தான், நம்மளுக்கு எப்படி வந்து அவங்க வந்து கெடுதல் செய்வாங்க, எப்படி தோஷமாக மாறும். இந்த மாதிரி ஆன்மீக தத்துவம் பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும். வேத சாஸ்திரம் என்ன எழுதி வச்சது ரிஷிகள் சொல்லி நீங்கள் அதை மட்டும் பாருங்கள், தெரிஞ்சுக்கங்க, ரொம்ப முக்கியம். சில பேர் தப்புன்னு சொல்கிறவங்க உண்டு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த ஆன்மீக நம்பிக்கை இல்லாதவங்க எல்லாத்தையும் குறை கடைப்பிடிக்கிறவங்களாம் சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் நம்மளோட முன்னோர்கள் எந்த நட்சத்திரத்தில் சாட்சியம் இருந்தாங்களோ அது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தோஷம். அதுக்கு பேர் தனிஷ்டா பஞ்சமி தோஷம். இது வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதப்பட்டது. வந்து ஒரு மனிதன் வந்து மிருகசீர நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், அதாவது இந்த 5 நட்சத்திரங்களை ஒருத்தவங்க சாட்சியம் இறந்துட்டா அது வந்து 2 மாத கால தோஷம் சொல்லுவாங்க. அதாவது அவங்க இறந்து சாட்சியம் அடைஞ்ச நாள்லேருந்து இந்த 2 மாதம். இப்போ இந்த நட்சத்திரம் வந்து இந்த 2 மாதம் வந்து மாதம் நட்சத்திரம் கண்டிப்பாக வரும். அந்த நட்சத்திரம் அன்னைக்கு தனிஷ்டா பஞ்சமி ஹோமம்னு ஒரு ஹோமம் இருக்குது. அது வந்து காலபேரியாக நவக்கர சாந்தியாகவும் குருமார்கள் செய்வாங்க. உங்கள் நம்பிக்கையான குருவை கூப்பிட்டு செய்யுங்க. ஆனால் ஒருத்தங்க இந்த மாதிரி நட்சத்திர தோஷத்தில் இறந்துட்டா அதுக்கு பேர் தனிஷ்டா பஞ்சமி தோஷம். இப்போ ஒரு நட்சத்திரத்தில் வந்து ஒருத்தவங்க சாட்சி அணிஞ்சிட்டா உடனே நீங்கள் கண்டிப்பாக ஒருத்தவங்க வயசானவங்க திடீர்னு சாட்சி அணிஞ்சிட்டா கண்டிப்பாக குடும்பத்தில் ஒரு குழப்படி இருக்கும். அவங்க போய் கோயில் குருக்களை பார்த்து கேட்க முடியாது. கண்டிப்பாக கால் பண்ணி நம்பிக்கையான குருக்கள்கிட்ட, ஐயா இந்த மாதிரி எங்கள் தாயை தந்தை இந்த மாதிரி பார்த்து சாட்சி அணிஞ்சிட்டாங்க, இந்த நேரத்தை பார்த்து சொல்லுங்கன்னா அவங்க ஃபோனில் சொல்லிடுவாங்க, நீங்கள் தெரிஞ்சுங்க. இப்போ இந்த நட்சத்திரத்தில் ஒருத்தவங்க சாட்சி அணிஞ்சிட்டால் உண்மையே சமண்டிகரணம் என்பது வந்து ஒருத்தவங்க இறப்பு செய்கிற காரியம் வந்து வீட்டுக்கு அது அவங்க பிண்ட பிரசாதமான இந்த பூத உடலை வீட்டுக்கு எடுத்து வரக்கூடாது. ஆனால் காலகாலமாக வீட்டுக்கு வச்சு அதை ஒரு நம்ம கூட வாழ்ந்தவங்க எப்படி வீட்டுக்கு வெளியே வைக்கிறது அந்த பிண்ட பிரசாத பிரேதத்தன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவங்க நம்பிக்கை. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தயவு செய்து இந்த பிண்ட பிரசாதத்தை வீட்டுக்கு வெளியே தான் வைக்கணும். பூத உடல் வந்து வீட்டுக்கு வைக்கக்கூடாது, வீட்டு வெளியே தான் வைக்கணும். அதுக்கு வந்து முறைப்படி அதுக்கு இறைவனாக பாவித்து பூஜிக்கணும். அப்போ அது வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாலே, வீட்டுக்கு வெளியே வைக்கிறதுக்கு முன்னாலே வீட்டு வாசப்படில் ஒரு கும்பம் வைக்கணும், பூர்ண கும்பம். அதுக்கு பேர் வந்து ருத்ர கும்பம், சோதா கும்பம், உதக சாந்தி கும்பம் அப்படின்னு அதுக்கு பல பேர் உண்டு. இந்த கும்பம் வந்து மகாலட்சுமி கும்பம் கூட சொல்லலாம். ஏன் இந்த கும்பம் வைக்கிறேன்னா, இந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் ஒருத்தவங்க சாட்சி அடைச்சா தனிஷ்டா பஞ்சமி பூதம் ஒன்று உற்பத்தி ஆகும். அது வந்து தேவர்களால் உற்பத்தியான ஒரு பூதம். அது வந்து வீட்டுக்கு வெளியே நிற்குமா. யாரடா பிடிக்கிறது, ரத்த சம்மந்தப்பட்டவங்கள, இந்த ஒருத்தவங்க இறந்துட்டாங்களா அவங்க ரத்த சம்மந்தப்பட்டவங்க யாரதா அவங்களது கேஷ் பண்ணுறது, பிடிக்கிறது, பாதிப்பு கொடுப்பதுன்னு சொல்லி காத்திருக்குமா.
அப்போ அந்த அந்த தனிஷ்டா பஞ்சமி வீட்டுக்கு நுழையக்கூடாது சொல்லிட்டு அந்த கும்பங்கள் வைத்து அதுக்கு காயத்ரி ஜபம், புவனேஸ்வரி காயத்ரி ஜபமும், மகாலட்சுமி காயத்ரி ஜபமும், பைரவர் காயத்ரி ஜபம் பண்ணி ஒரு காமாட்சி அம்மன் விளக்கில் வந்து 5 எண்ணெய் கலந்து விட்டு, பஞ்சக்கூட்டெண்ணெய் கலப்பது விசேஷம். 5 எண்ணெய் கலந்து நல்லெண்ணெய், தேங்காய், நெய், இழுப்பெண்ணெய், வடக்கெண்ணெய், அப்படி 5 எண்ணெய் கிடைக்கலாம். ஏதோ ஒரு எண்ணெயாவது ஊற்றுங்க. ஊற்றி மிளகு 30 மிளகு இடித்து போட்டு 30 நட்சத்திரம் சொல்லி பாவித்து 30 மிளகு இடித்து போட்டு தூள் பண்ணி போட்டு ஒரு 2 விட 3 போட்டு தீபம் ஏற்றி 24 மணி நேரம் தீபம் எரிவது நல்லது. அப்படி காற்றுல அமைந்தாலும் திருப்பி நீங்கள் ஏற்றி வரலாம். 4 பொருட்களை ஜாமான் வைக்கணும். என்ன பொருட்கள்னால் ஒரு கிண்ணத்தில் கோமயம், ஒரு கிண்ணத்தில் நல்லெண்ணெய், ஒரு கிண்ணத்தில் கோஜனம் மாட்டு சாணம், ஒரு கிண்ணத்தில் இந்த சின்ன ஆணிகள் போட்டு தண்ணி ஊற்றி வைங்க, இரும்பு ஆணிகள் போட்டு தண்ணி ஊற்றி வைக்கணும். இந்த 4 பொருட்கள் வச்சு நித்திய பிரகாரம் அந்த கும்பத்தில் காலையில் தூபம் காமிச்சு பூஜிக்கணும். மதியமும் சூரியன் மறைஞ்ச பின் தூபம் காமிச்சு பூஜிக்கணும். இதுதான் விதி. ஏன்னா அந்த தனிஷ்டா பஞ்சமியான பூதம் வீட்டுக்கு வரக்கூடாது. இதுதான் ஒரு ஐதி. வந்தால் அது பல பாதகம் பண்ணும். இந்த கும்பம், இந்த 4 பொருட்கள், இந்த விளக்கு, காமாட்சி விளக்கு வந்து எரியுது வந்து எத்தனை காலம் வரைக்கும் அந்த நட்சத்திர தோஷம் இருக்குதோ அத்தனை காலம் வரைக்கும் அந்த வீட்டில் வந்து இருக்கணும். அதுதான் விதி. இதுக்கு பேர் இந்தியாவில் வந்து இது அடைப்புன்னு சொல்லுவாங்க. இதை வந்து அடைப்புன்னு சொல்லுவாங்க. அடைப்புனா வீட்டை சாத்திட்டு போயிடுவாங்க பயந்துக்கிட்டு. ஏன்னா யாரடா நம்மளுக்கு பாதகம் பண்ணோம். ஏன்னா நம்ம பேர் வந்து தெய்வ வழிபாட்டில் இருக்க மாட்டாங்க, மந்திர ஜபங்கள் பண்ண மாட்டாங்க, எந்த கோயில் வழிபாடு செய்ய மாட்டாங்க. அப்போ அவங்களும் ரொம்ப தாக்கும். நல்ல வழிபாடு செய்யறவங்கள கொஞ்சம் குறைவாக தாக்கும், அவ்வளோதான். மற்றபடி ஒரு விஷயம். ஆனால் இந்த வழிபாடுகள் செஞ்சு இதுக்கும் இந்த பிரேத சம்கான பூஜைக்கு சம்மந்தம் இல்லை. இது இந்த 4 பொருட்களும் வீட்டு வாசப்படியில் ஒரு மேஜையில் வைக்கணும். ஒரு சின்ன ஒரு மேஜை மாதிரி போட்டு வச்சு தீபம் காமிச்சு அதன் பின் தான் இந்த பிண்ட பிரதேசத்தை வீட்டுக்கு வெளியே வைத்து மற்ற உங்கள் குடும்ப வழக்கப்படி நீங்கள் செய்யணும். ஆனால் சாஸ்திரங்கள் வந்து அது ரொம்ப உயரமாக சொல்லுது. இரவனா பாபித்த ஹோமங்கள் 2 காலம் ஹோமம் பண்ணி தான் அவர் எடுக்கணும், முறைப்படி அதை எடுக்கணும். 2வது வந்து 13 நாள் ஹோமம், திலா ஹோமம்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து செய்தால் ரொம்ப செலவாகும். ஆனால் வருங்காலத்தில் இதெல்லாம் கிருட புராணம் படிக்கிறவங்க இந்த விஷயம் தெரிஞ்சு கண்டிப்பாக இதை பின்பற்றுவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால் இப்போயே நான் வந்து அழகுருக்கள் அப்பயே சொன்னேன். ஆனால் இறப்பு வந்து தயவு செய்து தீட்டு இல்லை, தோஷம் இல்லை. இறப்பு வந்து மிக மிக புனிதமான ஒரு காரியம். அவங்கள வந்து இறைவனுக்கு நம்ம அந்த ஆத்மாவை நம்ம அனுப்புகிறோம், இறைவன்கிட்ட சரணாகதி அடைகிறோம். அவங்களுக்கு இறைவனாக பாவித்து நம்ம பூஜிக்கணும். அதுக்கு பேர் சமடீகரணம். அதே மாதிரி தனிஷ்டா பஞ்சமி உடைய நட்சத்திர தோஷம். ஓகே, நான் 5 நட்சத்திரம் 2 மாத கால தோஷம் சொன்னேன். அடுத்தது வந்து கார்த்திகை நட்சத்திரம், உத்திர நட்சத்திரத்தில் வந்து சாஜியம் அணிஞ்சிட்டா இறந்துட்டால் 3 மாத கால தோஷம். ஒரு 3 மாத காலம் வரைக்கும் அந்த பொருட்கள் இருக்கணும் வீட்டு 3க்கு. ரோஹிணி நட்சத்திரத்தில் ஒருத்தவங்க சாஜியம் அணிஞ்சால் 4 மாத கால தோஷம். அடுத்தது அவிட்டம், சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 5 நட்சத்திரத்தில் ஒருத்தவங்க சாஜியம் அணிஞ்சிட்டால் அது 6 மாத கால தோஷம். 6 மாத கால தோஷம். இப்போ இந்த நட்சத்திரத்தோடு சேர்ந்து பஞ்சமி திதி ஒன்றா சேர்ந்தால் மிக மிக ஆபத்து. அதான் அதுக்கு பேர் தனிஷ்டா பஞ்சமி. தனிஷ்டானா ஒரு பூதம், பஞ்சமினா திதி. இப்போ நான் சொன்ன இந்த நட்சத்திரத்தோட திதி சேர்ந்தால் இன்னும் அதிகமாக வரும். அப்போ இதுக்கு என்ன பரிகாரம்னா, இந்த 4 பொருட்களை வைத்து நீங்கள் தீபம் காமிச்சு பூஜை பண்ண வேண்டியதான். பிண்ட பிரசாதம் பிரேதத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டு உள்ளுக்கு வைக்கக்கூடாது, வீட்டுக்கு வெளியே தான் வைக்கணும். ஆனால் இப்போதைக்கு யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. வருங்காலத்தில் ஆன்மீகத்தை நல்லா படிச்சுன்னு ஒரு நிலைமை வரும்போது அவங்க இதை ஏற்றுக்குவாங்க. இது உண்மை தான், ரவி குருக்கள் அப்படியே சொன்னார், உண்மை தான் ஏற்றுக்குவாங்க. ஏன்னா உண்மை யாரும் மறைக்க முடியாது இல்லையா? அப்போ வீட்டு வெளியே வச்சு பூஜைலாம் செய்யுங்க. ஆனால் இந்த நட்சத்திரம் வந்து 27 நாள் கண்டிப்பாக ஒரு முறை வரும். பிரச்சனை 2 மாத கால தோஷம்னா 2 வாட்டி இந்த நட்சத்திரம் வரும். அவங்க இறந்ததுலேருந்து சாஜியமணிலேருந்து நட்சத்திரம் வந்துடும். அது நட்சத்திரம். 2ஆம் நட்சத்திரம் வந்து 27 நாள், கண்டிப்பாக 26 நாள் கழித்து கண்டிப்பாக நட்சத்திரம் வரும். அப்போ அந்த நட்சத்திரம் 30 நாள் கழித்து வரும்போது 27 நாள் கழிச்சு வரும்போது கண்டிப்பாக நீங்கள் சூரியன் மறையிற நேரத்தில் ஆத்தங்கரவத்துலேயும் சில தனிஷ்டா பஞ்சமி ஹோமங்கள் குருமாரில் வந்து செய்யணும். 2 மாத காலமும் ஹோமம் செய்யணும். அதே நட்சத்திரம் அன்றைக்கி செய்ய முடியல. நட்சத்திரம் முடிஞ்ச ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக செய்யலாம். ஏன்னா அந்த நட்சத்திரம் 7 நாள் வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி நான் 4 மாதம் சொன்னேன் பார்த்தீங்களா, 4 மாத காலம் வரைக்கும் 4 நாட்டு நட்சத்திரம் வரும் இல்லையா, நட்சத்திரம் அன்றைக்கி அந்த ஹோமத்தை கண்டிப்பாக நம்ம செய்யலாம். 5 மாத காலம் சொன்ன பார்த்தீங்கன்னா 5 மாதம் வரைக்கும் நட்சத்திரம் வரும். 27 நாள் கழிச்சு ஒரு நட்சத்திரம் இறந்த அதே நட்சத்திரம் வரும். 27 நாள் கழிச்சு அதே நட்சத்திரம். அப்போ நட்சத்திரம் அன்னைக்கு அந்த தனிஷ்டா பஞ்சமி ஹோமத்தை கண்டிப்பாக செய்யணும். ஹோமங்கள் நீங்கள் வந்து குருமார்களை பற்றி நீங்கள்
செய்யலாம். அப்படி இல்லை சொந்தமாக என் குரூப்பில் உள்ளவங்க எல்லாம் சொந்தமாக ஹோமம் கற்றுக்கிட்டாங்க. எல்லா மந்திரமும் காயத்ரி மந்திரத்துலேருந்து அஸ்தோத்திரத்துலேருந்து மூல மந்திரத்துலேருந்து எல்லாம் நல்லா கற்றுக்கிட்டு சொந்தமாக அவங்களே பொருட்கள் வாங்கி அவங்களே ஹோமங்கள் செய்கிறாங்க. அதான் ரொம்ப விசேஷம். குருமார்கள் செய்து இன்னும் விசேஷம். அப்படி வசதி குறைவாக உள்ளவங்க சொந்தமாக நீங்கள் கற்றுக்கிட்டாது கண்டிப்பாக ஹோமத்தை செய்யணும். அதுதான் விசேஷம். அப்புறம் தனிஷ்டா பஞ்சமி என்பது வந்து ஒருத்தவங்க இறந்துட்டால், அதாவது சாஜியம் அடைஞ்சிட்டால் அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த தோஷத்துக்கு பேர் தான் தனிஷ்டா பஞ்சமி. இது வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் பஞ்சாங்கத்தில் அது உண்டு. ஆனால் சிலர் வந்து கடைப்பிடிக்க மாட்டாங்க. சில பேர் கடைப்பிடிக்க மாட்டாங்க. சில பேர் கேட்கலாம், நம்மளுக்கு தான் இந்த சாஸ்திரம்லாம் இருக்குதா, ஏன் மற்ற மருத்துக்காரங்களுக்கு இல்லையா? மற்ற மருத்துக்காரங்களுக்கும் உண்டு, மற்ற மருத்துக்காரங்களுக்கும் பாதிப்பு உண்டு. ஆனால் வெளியே தெரியல. நம்ம கூட அவங்க வந்து நல்லா பார்த்துட்டு இருக்கோம் இல்லை. ஆனால் எனக்கு சிலர் வந்து சில நண்பர்கள் மற்ற மருத்துக்காரங்களுக்கு அவங்க சொல்லும் போது அது உண்மையாக தான் தெரியுது. அவங்களுக்கும் இந்த நட்சத்திரம் வேலை செய்யுது. அவங்களுக்கும் இந்த நட்சத்திரம் என்பது வந்து 27 நட்சத்திரம் ரிஷிகள் கண்டுபிடிச்சது. நம்மளுக்கு தமிழங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாற்றவங்களுக்கும் நம்பிக்கை அது ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது உண்மையாக தான் தெரியுது. அதனால் நான் சொல்லி கொடுத்தது வந்து நம்மளுடைய மனுஷால உள்ள மக்களான தமிழங்களுக்கு இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில பேர் கேட்குறாங்க, உண்மையிலே வந்து நட்சத்திரம் பார்க்கணுமா? ஐயா, உண்மையிலே பார்க்கணும், உண்மையிலே கண்டிப்பாக பார்க்கணும். அதே மாதிரி ஒருத்தவங்க வந்து ஏகாதசி திதியில் ஒருத்தவங்க சாஜியம் இறந்துட்டாங்கன்னா அதே ஏகாதசி திதியில் வருஷ திதி செய்யக்கூடாது. மறுநாள் உள்ள துவாதசி திதியில் தான் செய்யணும். இது வந்து கால பிரகாசிகள் என்ற புக்கிலே போட்டிருக்காங்க. சில பேர் வந்து ஏகாதசியில் சாஜியம் அடைஞ்சிட்டா, திதி நட்சத்திரம் இல்லை, திதி சொல்கிறோமா. ஏன்னா ஏகாதசி திதியில் ஒருத்தவங்க சாஜியம் அடைஞ்சிட்டா அவங்களுக்கு நிறைய முத்தின்னு சொல்லி சாஸ்திரங்கள் ரொம்ப சொல்லுது. இது வந்து ஒருத்தவங்க கேட்டாங்க, அதனால் இந்த வழக்கு நான் சொல்கிறேன். அதாவது ஏகாதசியில் ஒருத்தவங்க சாஜியம் அடைஞ்சிட்டா இறந்துட்டா அதே வருஷ திதி செய்வாங்க இல்லையா, திதி அன்றைக்கி ஏகாதசியில் செய்யக்கூடாது. மறுநாளான துவாதசி திதியில் தான் இது செய்யணும். இது கண்டிப்பாக செய்யணும். அதே மாதிரி நான் வந்து இந்த சிராத்தம் இப்போ தான் நான் சொல்லி கொடுத்துட்டு வரேன். 10 பிண்டம் முடிச்சிட்டேன். இன்னும் ஒரு 20 பிண்டம் இருக்குது. அது பிறகு நான் ஒன்று ஒன்றா நான் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் சிராத்தம் பேசிக் நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டா தான் அடுத்தது உங்கள் வீட்டில் வந்து வயசான தாய் தந்தையர் தாத்தா பாட்டி சாஜியம் அடைஞ்சிட்டா அவங்களுக்கு எப்படி சமண்டி காண்டம் செய்வது எளிய முறையில். சமண்டி காண்டம் வந்து அபராஷ்டு கிரிக பூஜை வந்து நிறைய மந்திரங்கள் இருக்குது. ஆனால் நம்ம அவ்வளோலாம் சொல்லணும் அவசியம் இல்லை. குருமார்கள் அதை சொல்லி செய்யட்டும். ஆனால் நீங்கள் எளிய முறையில் எவ்வளோ தூரம் கற்றுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் கற்றுக்கிட்டு சொந்தமாக நீங்கள் செய்யலாம். என் குரூப்பில் உள்ளவங்க எல்லாருமே செய்கிறாங்க. குரூப்பில் உள்ளவங்க நல்லா கற்றுக்கிட்டு ஒருத்தவங்க வந்து சாஜியம் அடைஞ்சிட்டா இறந்துட்டா அது சரிவர செய்கிறாங்க. ஆனால் இப்போலேருந்து அவங்க வந்து இந்த சிராத்தம் எளிய முறையில் வீட்டுக்கு வெளியே பிண்டம் பிடித்து சொந்தமாக செஞ்சு நிறைய பலன் பார்க்குறாங்க. இது உண்மை, இது கண்டிப்பாக உண்மை. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த தனிஷ்டா பஞ்சமி என்பது வந்து ஒருத்தவங்க சாஜியம் அடைஞ்சிட்டால் இறந்துட்டால் கண்டிப்பாக நட்சத்திரம் பார்க்கணும். நட்சத்திரம் நல்லா இருந்தால் ஒன்றும் பயம் இல்லை. நட்சத்திரம் கொஞ்சம் தோஷமாக இருந்தால் சில பரிகாரங்கள் ஹோமங்கள் கண்டிப்பாக செய்யணும். இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம குரூப் எட்பின்ட்ட வந்து நம்ம உமா நம்பர் உங்களுக்கெல்லாம் தெரியும். அதாவது கோஷம் 1 4 3 கோஷம் 4 6 7 கோஷம் 7. அதாவது கோஷம் 1 4 3 கோஷம் 9 6 7 கோஷம் 7. அவங்க உமாமா அவங்க பேர் அவங்க கால் பண்ணி இதுதான் நான் வந்து 2010 இந்த ஆர்டிக்கல் வெளியாக்கினேன். அதாவது ஆத்மாவுக்கு முத்தி கொடுக்கும் கால பைரவர் வழிபாடு முறைகள். இதில் வந்து இந்த சமதிகரணம், இந்த சிராத்தம், அது சிராத்தம், இந்த மந்திரங்கள் தமிழில் உள்ள சமஸ்கிருதம் தமிழில் மாற்றி இதெல்லாம் இதில் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த ஆர்டிக்கல் வாங்கி நீங்கள் அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து முறைப்படி நீங்கள் கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். நிறைய விஷயங்கள் நான் எழுதியிருக்கேன், அதை நீங்கள் கற்றுக்கணும். கண்டிப்பாக எல்லாருமே பிறப்பன் வந்தால் நம்ம பிறந்துட்டோம், கண்டிப்பாக ஒரு நாளைக்கு இறக்க போகிறோம். அது இறந்துட்டா அதை எப்படி சரிவர செய்யணும் சொல்லி இந்த சாஸ்திரங்கள் நான் வந்து மாற்றி, அதாவது கருட புராணத்துலேருந்து மாற்றி தமிழில் நான் கொடுத்துருக்கேன். அது 2008 எழுதி 2010 தான் இந்த ஆர்டிக்கல் நான் வெளியாகினேன். அது நீங்கள் எல்லாம் வாங்கி படிங்க. அதாவது தேவைப்படுறவங்க, இது உண்மை, இதை கற்றுக்கணும் ஆசைப்படுறவங்க இது நீங்கள் கற்றுக்கலாம். ஏன்னா இது கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா ஒருத்தவங்க சாஜியம் அடைஞ்சிட்டா அவங்களுக்கு எப்படி செய்யணும்னு தடுமாற்றம் இருக்குது. ஆனால் அது உண்மை. இறப்பு என்பது வந்து ரொம்ப ரொம்ப புனிதமானது. நீங்கள் அவங்களுக்கு எப்படி சமண்டி காண்டம் அந்த காரியத்தை சரிவர செய்கிறீங்களோ
அதுதான் அவங்களுக்கு யாசக உடம்பு கிடைக்கும். முத்திக்கு போகிறதுக்கு வயதாறு நரியை தாண்டதுக்கு 96 கதவு தூரம் இருக்குது. அந்த 96 கதவு தூரத்தை தாண்டதுக்கு யாசக உடம்பு வந்து அவங்களுக்கு வேணும். அந்த யாசக உடம்பு எப்படி கிடைக்கும்னா நம்ம செய்கிற அந்த பிண்டம் தர்ப்பணம் தான், சிராத்தம் தான் அவங்களுக்கு போய் அது போய் கிடைக்கும். அதே மாதிரி ஒருத்தவங்க வந்து வாராகி காயத்ரி மந்திரத்தை கேட்டிருந்தாங்க. அப்போனா வாராகி அம்பாளுடைய பூஜை வந்து செய்வதுக்கு முன்னால் புவனேஸ்வரி அம்பாளை கும்பிட்டு தான் வாராகி கும்பிடணும். குடும்பவாசிகள் நேராக வாராகி கும்பிடக்கூடாது, ரொம்ப ஆபத்து. நான் அடிக்கடி சொல்லுவேன் அதுதான். வாராகி வந்து உக்கிரமான தேவி, அன்பான தேவி தான், நான் கூட சொல்ல மாட்டேன். வாராகி கும்பிட்றவங்களை வந்து காளியை கும்பிட்றவங்க, மாரியம்மன் ரொம்ப டீப்பாக கும்பிட்றவங்க பொய் சொல்லக்கூடாது, போராமல் படக்கூடாது. அது உங்களையே திருப்பிடும். அதனால் வாராகி கும்பிட்றவங்க வந்து பொய் பேசக்கூடாது, மற்றவங்கள கோபமாக பார்க்கக்கூடாது, மற்றவங்களை திட்டக்கூடாது, போராமையும் படக்கூடாது. இதுதான் சாஸ்திரம். சரி, வாராகி மகா மந்திரம் ஒரு பக்கம் இருந்தாலும், வாராகி ஒரு மூல மந்திரம் ஒரு பக்கம் இருந்தாலும், வாராகி காயத்ரி மந்திரம் குடும்பாசிகள் சொல்லணும். அதான் புவனேஸ்வரி அம்பாள் சொல்லிட்டு தான் அது சொல்லணும். என்னோட அஷ்டபைரவருடைய காயத்ரி மந்திரத்தில், உண்மத்த பைரவருக்கு உள்ள காயத்ரி மந்திரத்தில் வாராகி தேவி காயத்ரி வரும். அது நீங்கள் சொல்லலாம். என்ன சிறப்பான காயத்ரி மந்திரம்னா, ஓம் கிரீம் நமோ பகவதே மகேஸ்வரி வித்மஹே ஏகி பரமேஸ்வரி தீமஹே தன்னோ சுரணமகா வாராகி பிரஜோதியா. இது வந்து பகவதி அம்மன் புக்கிலேருந்து தாந்திரகம் ருத்ர யமலா கமலம் சொல்லி ஒரு தாந்திர புக்கிலேருந்து எடுக்கப்பட்டது. ஓம் கிரீம் நமோ பகவதே மகேஸ்வரி வித்மஹே ஏகி பரமேஸ்வரி தீமஹே தன்னோ சுரணமகா வாராகி பிரஜோதியாது. இதுதான் இந்த காயத்ரி மந்திரம். இது வந்து குடும்பவாசிகள் சொல்லலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் புவனேஸ்வரி அம்பாள் சொல்லிவிட்டு, புவனேஸ்வரியில் மகாலட்சுமி காயத்ரி மந்திரம் சொல்லிவிட்டு இந்த வாராகி மந்திரம் சொல்லணும். மகாலட்சுமி புவனேஸ்வரி மந்திரம் சொல்லிவிட்டு லட்சுமி மந்திரமாக சொல்லிட்டு இந்த வாராகி மந்திரம். வாராகி மட்டுமே தனித்து கும்பிடக்கூடாது, அது ரொம்ப ஆபத்து. வாராகி வந்து போடு தேவி. அதை கேட்கலாம், வாராகி அம்பாள் தானே, வாராகி எல்லாத்துக்கும் நல்லதான் செய்யும், எப்படி கட்ட செய்வாங்க சில பேர் கேட்கலாம். ஆனால் நம்மளுக்கும் சில நல்ல கோபங்கள் வரலாம், நம்மளும் சில போய் சொல்லலாம். ஆனால் வாராகி கும்பிட்டு அதெல்லாம் செய்யக்கூடாது, ரொம்ப ஆபத்து. கரெக்டாக கும்பிடுங்க. ஓம் காசிகால பைரவி பைரவர் அர்ப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திரு ஓம் கிரீம் நம சிவாய பைரவ சிவம்.